வாக்கியம் காலையில் சொன்னோம். என்ன சொல்லுங்க? நம்புறவன் யோசிக்கவே மாட்டான், யோசிக்கிறவன் நம்பவே மாட்டான். இல்லையா சொல்லுங்க? நம்புறவன் யோசிக்கவே மாட்டான். ரெண்டையும் ஒருத்தனால செய்யவே முடியாது. ஒருத்தன் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உங்க மேல டவுட் ஆயிட்டான்னு அர்த்தம். கடவுள்கிட்ட அதிகமாக யோசிக்கிறவன் கடவுளை நம்பவே மாட்டான். ஆனால் கடவுளை நம்பிட்டான்னா அவன் யோசிக்கவே மாட்டான். ஏன் மேஜர்ல நில்லுப்பா, காரியம் பாய்க்குங்க. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது. சபைக்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாலே அவங்க நம்பிக்கைக்கு வெளியில போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்புறவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கார்டு கொடுப்போம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Praise God. Hallelujah. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் உன் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். கொடுங்க சார், கொடு, பரிதம் கொடு, குடுதம் கொடு. எல்லாரும் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைத்திடும் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், காரியம் காரியம் வாய்க்கும். ஓஹோ, கர்த்தர் நேரத்தில். ஆமென். காரியம் வாய்க்கும். காரியத்தை, என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். திரும்ப சொல்வோம். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். அப்படி பண்ணோம். ஜோதி சிஸ்டர் மாதிரி பிரகாசமா ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், என்னை பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார்.
அழைச்ச கர்த்தர் கடைசி வரை என்ன நடத்துவார். ஆமென். அவ்வளவுதான். அதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்கு. ஆமா, நீ நிக்க மாட்ட என்று நான் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு உரிமையே கிடையாது. நான் மற்றொரு விழுந்து போவான் என்று எதிர்பார்த்திருப்பதில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் ஒரு உரிமை இருக்கு, என்னை அழைத்தவர் கடைசி வரை என்னை நடத்துவார். உங்கள் சிந்தனைகள் சீர்பண்ணப்படட்டும். மற்றவருடைய வீழ்ச்சிக்காய் நாம் காத்திருக்கவில்லை, நம்முடைய வாழ்வுக்காய் நாம் காத்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஆமென். 1 2 3 4. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், இந்த பாட்டு பாடும் போது அற்புதங்கள் நடைபெறட்டும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். ஆமென். காரியம் வாய்க்கும். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர். ஆமென். எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால், தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். ஆமென். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆமென். That God will prosper my ways. ஆமென் சொல்லுவோம். என் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு 4 தடவை வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க போகும்போது எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? வாய்த்திருக்கும். ஆமென் சொல்லுவோம். வாய்க்காது அப்படின்னு சொல்றது 100 பேர் இருப்பாங்க. ஆனா தேவன் சொல்ற உன் காரியம் வாய்க்கின்றார். ஆமென் சொல்லுவோம். ஆமா, சிறு வயதில் என்னை சுத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஒன்று செஞ்ச விளங்குத வாய்க்குதான்னு. ஆனா அதனாலதான் என்னமோ இப்ப நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு மட்டும் அந்த வந்து லாவே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், எதை செய்தாலும் வாய்க்கின்ற ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், மக்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ எது செஞ்சாலும் வாய்க்காதரான்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். என் பிள்ளை என்ன செஞ்சாலும் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். சார் உங்களுக்கு பிரச்சனை வருது, சோர்வு வருதுன்னா வாயை திறந்து சொல்லணும், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். ஓஹோ நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை ஒரே ஒரு தடவை வாயை திறந்து பின்னாடி எல்லாம் பாடுங்க. ஆமென். என்னை தனக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். என்னை தனக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். எக்லீசியா அப்படின்னா சபை என்கிற வார்த்தைக்கான மூல வார்த்தை எக்லீசியா. எக்லீசியானா என்னன்னா, உள்ளே வந்தவர்கள் அல்ல, வெளியே வந்தவர்கள். கைத்தட்டுங்க வந்தவருக்கு. எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் சபையா. சபைனா பாரம்பரியத்திலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, மதவெறியிலிருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். எக்லீசியா என்றால் வெளியே வந்தவர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சபை என்று பெயர் வைக்கும் போது எக்லீசியான்னு வச்சார். ஏன்னா யூத மதத்திலிருந்து வெளியே வந்துட்டான். ஆமென். நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வந்துட்டான். தண்டனையிலிருந்து வெளியே வந்துட்டான். ஆமென். எல்லா விதமான சாபங்களிலிருந்து வெளியே வந்துட்டான். நீங்க எல்லாம் வெளியே வந்திருக்கிறீங்க. நீங்க எக்லீசியா, நீங்கள் சபை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில்,
காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தோ காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். ஆமென். உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார். உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார். ஆமென். உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சொல்றேன், நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்கும் போது எரிக்கோ கோட்டை வெளியே இல்லை, உள்ள இருக்கு. முடியாது, நடக்காது, வராது, முடியாதுன்னு எல்லாம் உடையும் பாருங்க. உடஞ்சி நீ வாயத்திலிருந்து துதிக்க துதிக்க உங்க மைண்ட் செட்டே மாறும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் நீ கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். நீ பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். கையை தட்டுங்களே ஒரு தடவை எல்லாரும். ஹalleluya. மனிதர்கள் அல்ல, தேவன் தான் உங்களை அழைத்தார். உங்கள் அவர் அழைச்சார்னா பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டார் சாரே. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை முற்றும் முடிய நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உங்களை பார்த்தா ஒன்று ரெண்டு பேரை பார்த்தா 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு எனக்கு அப்படின்னு ஒருத்தன் எப்படி இப்படி சொல்ல முடியும்? சார் உங்களுக்கு 1 கோடி விழுந்திருக்கு. 1 கோடி விழுந்திருக்கா? என்னத்தை கண்ணையா, என் பேர் என்னப்பா? என்னத்தை என்னங்க உங்க காரியத்தை வாய்க்க பண்ற கர்த்தர். ஆமா, என் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அதினதின் காலத்துல இதெல்லாம் எப்படி பாடணும் கொடுப்பா. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். Come on, dance with me. கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு
சார் நான் அதுக்கு ஜோம் பண்ணேன் சார், கர்த்தர் நோன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் நோன்னு சொல்லிட்டான்னு வருத்தத்தோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நான் எங்கள் லீடர்கிட்ட போய் கேட்டேன், நான் எதை கேட்டாலும் நோன்னே சொல்கிறாரு, ஏன்னு கேட்டு சொல்லுங்க. அவர் போய் ஜெபிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், கர்த்தர் சொல்கிறார் உனக்கு நான் நிறைய 100 நோ உனக்கு சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன நோ, ஏன்னா ஒரு பெரிய எஸ் சொல்ல போறேன். கொடுங்க சார், என் நினைவு அவர் நினைவு அல்ல. சிம்பிளோட புரியுதா உங்களுக்கு? பார்க்கறதுக்கெல்லாம் பாஞ்சு விழுகிறதுக்கு நான் வறட்சியில இல்லை. சிலருக்காங்க பாருங்க, பார்த்தோன்னா பாஞ்சு விழுந்துருவாங்க. ஆமா, காஞ்ச மாடு ஆமா கம்பளம் விழுந்துற மாதிரி. அப்படி கர்த்தர் நம்மளை படைக்கலையே. நீங்க சூஸ் பண்ற இடத்துல தான் தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு 50 ஆமேன் கைத்தட்டுங்க ஒரு ஆமேன். சூஸ் பண்ற இடத்துல நீங்க இன்னும் இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால நோன் உங்களுக்கு சொன்னார்னா தைரியமா இருங்க. ஏன்னா உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் சிறப்பாக நடத்திடுவார். சிறப்பாக உயர்த்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாரம் நீங்க எல்லாம் ரெடியா இருந்தாலும் அவர் டைம் வரலன்னா அப்படியே வெயிட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா அவர் டைம் வந்துருச்சுன்னா நீங்களே ரெடி ஆகாட்டினா கூட தூக்கிடுவாரு. எலிஜா வாஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெடி டு பி டேக்கன் ஆஃப். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எலியா இன்னும் தயாராகவில்லை. காரணம், எலிசாவிடம் சொல்லப்பட வேண்டிய வேலைகளை சொல்லி முடிக்கவில்லை. அவன் எலிசாவோடு பேசிக் கொண்டிருந்த போதே அக்னி மதமான ரதங்களும் குதிரைகளும் இறையே வந்து அவனை எடுத்துக்கொண்டது. ஏன் சார் பேசிட்டு போய் கூட்டு வந்துட்டீங்க? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் சிறப்பாக நடத்திடுவார். என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் என்னை சிறப்பாக நடத்திடுவார். 1 2 3 4 காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம். தேவனுடைய மகிமை நம்மை மூடி இருக்கிறது. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். நம் காரியத்தை வாய்க்க பண்ணும் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு. எப்ப நடக்கும்? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். 1 2 3 4 காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால்
மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். 1 2 3 4 காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். சார், யார் வேணா என்ன வேணாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கட்டும், யார் வேணா இதுக்காகவும் காத்திருக்கட்டும், நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. பாருங்க, சாதாரணமாக ஒரு பிரேயர்ஸில் நடத்துகிற ஒரு துவங்கி இன்னைக்கு வந்து இந்தியாவில் தலை சிறந்த ஊழியர்கள் வரைக்கும் பேசுகிறாங்க. தம்பி கிளிப்பை மாட்டி விடு. ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யார் வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன பேசணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். யார் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? என்னை பெயர் சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு பண்ணுங்க. 1 2 3 4 சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். God bless you. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என் நினைவு அவர் நினைவு அல்ல. ஆமென். மேலானதை செய்வார். என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் என்னை சிறப்பாக நடத்திடுவார். தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் என்னை சிறப்பாக நடத்திடுவார். காரியம் வாய்க்கும் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. தைரியமா தான் இருக்கலே, அவர் டைம்ல எல்லாம் நடக்கும். சிலருக்கு அது மாதிரி அற்புதம் நடக்கிற முந்தின செகண்ட் வரைக்கும் படபடபடன்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கூலா இருப்பாங்க. என்னப்பா கூலா இருக்கிற? காரியம் வாய்க்கும் நேரத்தில் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் நேரத்தில் காரியம் வாய்க்கும். மூணாவது ஸ்டான்ஸ் வித்தியாசமா இருக்கு, மாத்திட்டீங்களா? இப்படி பாடுங்க. சிலுவையை உயர்த்திடு மகனே, அதில் கொடுத்தார் ஜெயம் ஜெயமே. சிலுவையை உயர்த்திடு மகனே, அதில் கொடுத்தார் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், எல்லா தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், எல்லா தடைகளை
காரியத்தை வாய்க்க பண்ணுங்க கர்த்தர்லேருந்து. இப்போ நீங்கள் எல்லாம் பாடணும், நீங்களா தான் பாடணும். என்னப்பா? 1 2 என் காரியத்தை once again. மனிதனுக்கும் தேவனோடு இணைந்திருக்கிற மனிதனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே, கடவுளோடு இணைந்திராத மனிதன் நிறைய உழைப்பான், கடவுளோடு இருக்கிற உழைக்க மாட்டான். அப்படி அர்த்தம் இல்லை. கடவுளோடு இணைந்திராத மனிதன் தன்னுடைய வேலையை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு பரீட்சை எழுதுற ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, அவன் படிப்பான், அவன் மனப்பாடம் பண்ணுவான், அவ்வளோதான் அவன் வேலை. ஆனால் அதை எழுதுற அன்னைக்கு எப்படி மனநிலை இருக்கும்னு அவன் கையில் சொல்ல, அன்னைக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அவன் கையில் கொடுக்க, அவன் எழுதுற ஆளுடைய மனநிலை எப்படி இருக்கும், எழுதும் போது திருத்துறவருடைய மனநிலை எப்படி இருக்கும், வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போட்டு வந்து அன்னைக்கு வந்தாருன்னா சிக்கல் தான். இப்போ இவன் வந்து இதை மட்டும் தான் செய்ய முடியும், மற்றதை எல்லாம் இவன் செய்ய முடியாது. ஆனால் கடவுளோடு இணைந்திருக்கிறவனுக்கு கர்த்தர் எனக்காய் இது மட்டும் இல்லை, யாவையும் 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 என்னை படிக்க வைக்கிறது கர்த்தர், அதை மனசுல தங்க வைக்கிறது கர்த்தர், நான் படிச்சதை வர வைக்கிறது கர்த்தர், என்னை எழுத வைக்கிறது கர்த்தர், எழுதும் போது திருத்துறவருடைய நல்ல மனநிலையை கொடுக்க வைக்கிற கர்த்தர். கர்த்தர் எனக்காய் யாவையும் யாவையும். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். என் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுங்களேன். என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர், என்னை தலையாக உயர்த்திடும். எங்க வீட்டில் நம்ம ஏதாவது, நான் தான் கடைசி, எதையாவது சொன்னோம்னா எங்க அம்மா சொல்ற, அடிக்கடி சொன்னது, நீ வாழ்றா, நீ கடைசி இருந்துட்டு இவ்வளவு சவுண்ட கொடுக்குற, நீ எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிறந்திருக்கிற, நீ வாழ்னாரு. கர்த்தர் சொன்னார், நீ வாழ் இல்லடா, என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் சிறப்பாக நடத்திடுவார், என்னை தலையாக உயர்த்திடும். ஆமென். எப்படி சாமி காரியம் வாய்க்கும், காரியம் கையை தட்டுங்க நல்லா ஒரு தடவை, அவருக்கு நல்லா தட்டுங்களேன், நல்லா கையை தட்டுங்க. சிறப்பான ஒரு பெரிய எஸ் சொல்ல போறாரு அவரு, பெரிய எஸ், பெரிய எஸ். ஆமென். என்னோட கூட ஊழியத்தை தோங்கின எல்லாம் டக்கு 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 டக்குன்னு செட்டில் ஆனதை பார்த்தேன். அப்போலாம் 500 rupees 600 rupees 1000 rupees மந்த்லி வந்தாலே பெரிய விஷயம். எல்லாம் 3000 5000 எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், என் லைஃப் மட்டும் ஏன் இப்படியே போயிட்டே இருக்கு. கர்த்தர் சொன்னார், உனக்கு இட்லி கடை வச்சு கொடுக்கணுமா சொல்லி இன்றைக்கே வச்சு கொடுத்துட்றேன், ஆனால் ஃபேக்ட்ரி வச்சு கொடுக்கணுன்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சிறப்பானதையும் தரமானதையும் செய்வதற்கு தேவன் தனக்காய் காத்திருக்கிறவர்களை. ஆமென். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எதையுமே யோசிக்காமல் இருக்கிறவன் அல்ல, யோசிச்சு கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறான் பாருங்க, அவனை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆமென். பின்னாடி இருக்கீங்களா ஒரு 10 வருஷம் ரைட் சைடு? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ அவங்க மட்டும் பாட போறாங்க, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். 1 2 3 4. காரியம் காரியம்
கேமரா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு? பின்னாடி ஒரு கேமரா இருக்கு, அந்த கடைசி ஒரு 10-20 வரிசைக்கு. ஆமா, காரியம் வாய்க்கும் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா எனக்காக ஒரு தேவன் இருக்காரு, என் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண போறாரு. இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க சார், எல்லாம் சரியா போயிடும் சார், எல்லாம் சரியாயிரும். அப்படியே கதவு திறந்துக்கிட்டே இருக்கும். இந்த பழைய படத்தில் அப்படி பாடுறாங்க இல்லை, பாட பாட கதவு திறக்குது பாருங்களா? ஆமா, அந்த மாதிரி நீங்க பாடிட்டே இருங்க. என் காரியத்தை வாய்க்க என்னோடு மசமசன்னு உட்கார்ந்து எப்படி கையை தட்டுங்களேன் அவருக்காக ஒரு ஆமென், ஆமென். Praise God. God is good all the time. ஆமென், 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 ஆமென். எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. ஆமென். என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ராக்கே மேனே ஹம் நம 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 மதியந்து. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. வல்லமை 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 வல்லமை. எல்லோய் come on worship the Lord. ஆண்டவரே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காகையா செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காகவும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் ரட்சிக்கின்ற மாசிக்கினமே, என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் இறக்கி வைப்பேன் பாரத்தில் இறக்கி
வைப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கையை நல்லா தட்டி எனக்காக யாவும் செய்பவர், செய்து முடிப்பவரே. எனக்காக யாவும் ஆமென். செய்பவர், எஸ் லார்ட். செய்து முடிப்பவரே. ஓ என் சுமைகள் அவரை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஆமென். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி மாற்றையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையோடு இருப்பதுதான் உள்ளத்தின் அப்படியே அந்நிய பாஷையை பேச விரும்புகிறவர்கள் ஆவியில் அப்படியே விட்டு கொடுத்து இரக்கமும் உருக்கமும் நீடிய கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை மீட்டவரே என் நாமே 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 ரெண்டு கரத்தை உயர்த்தி என் முன்னே நிறுத்தி உள்ளே இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே ஆவியிலே கனெக்ட் ஆகுங்க. என்னுடைய சமூகத்தில் நீ அமர்வதற்கு உன்னை ஆவியானவருடைய உந்துதலுக்கு ஒப்புக் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் இந்த நாட்களில் நான் ஒழுங்காய் மாற்றுவேன். சகல ஒழுங்கின்மையும் ஆதியாம் முதல் அதிகாரத்தில்
ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றின ஆவியானவர் இந்த நாட்கள்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் ஒழுங்காக மாற்ற அவர் ஆரம்பித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக செய்பவரே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற ஒழுங்கின்மைகள், எஸ், உன்னுடைய இன்கம்ல இருக்கிற ஒழுங்கின்மைகள், ஆரோக்கியத்தில் இருக்கிற ஒழுங்கின்மைகள், எல்லா ஒழுங்கின்மை ஒழுங்காக்குகிற கர்த்தர் புதன் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். இறக்கி வைப்பே. ஆமென். பாரத்தில் கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். இறக்கி வைப்பே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே அவர் சமூகத்தில் நீங்க அமர்ந்திருக்கிற அந்த நேரம் நம் வாழ்வின் சகல ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறிக்கொண்டிருக்கிற நேரம். உள்ளத்தின் மாற்றையா கையை தட்டி அவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மோடு கொஞ்ச நேரம் அவர் சமூகத்திலே சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். உள்ளத்தின் வாஞ்சையா. ஓ ஆமென். சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய. இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்காய் ஒழுங்கின்மையான சரீரங்கள் ஒழுங்காய் மாற என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை ஆமென் மீட்டவரே மீட்டவரே வருஷத்தின் கடைசியில் திரும்பி பார்த்து ஆமென் நன்றி சொல்லுவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே கண் முன்னே. ஏசையா உம்மைத்தானே Baba 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 sakara bala badire mene handuna mana madire mene mene
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான். ஓ கமையா கையத்தே உம்மோடு இருப்பதுதான் ஓ உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம். அவரை பார்த்து இதயத்தின் ஏக்கமையா பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க ஒரு தடவை. ஆஹா பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லார் வீடுகளில் இருந்தபடி அவரை பார்த்து சொல்லுங்க. ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சகரபலபதிரமனசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கையத்தட்டு. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சொல்லும் போது அற்புதம் நடக்குதுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், சொல்லும் போது அற்புதம் நடக்குதுங்க. டப்பு 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 நடக்குது பாருங்க. ஆமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எனது அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. சொல்லுங்க. எனது ஆமென் ஆமென். ஆமா ஓல்ட் இஸ் கோல்ட். ஆமா கொஞ்ச நேரம் அப்படியே பழைய பட்டா பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஏன்பா நீங்க எல்லாமே நீங்க எல்லாரையும் பார்த்துக் கொள்வீங்க. கையத்தட்டு. ஆமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாரையும் பார்த்துக் கொள்வீங்க. ரெண்டு தடவை சொல்லுங்களேன். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாரையும் பார்த்துக் கொள்வீங்க. இன்னொரு தடவை. நீங்க எல்லாமே
உங்க பிரச்சனையை மட்டுமல்ல, பிரச்சனை பண்ணுகிறவர்களையும் பார்த்துக் கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம், ரட்சிப்பின் தேவன், இருள் நீக்கும் இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. என் வாழ்க்கையின் எல்லா குறைவையும் நிறைவாக்குகிற தேவன். இது அற்புதத்தின் இரவு, அவர் சமூகத்தில் வந்திருக்கிற இரவு, அற்புதத்தின் இரவு. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. ஓஹோ, இயேசு நீங்க இருக்கையில் ரப ரப லபதி ரம 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 போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 Come on, come on. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. உற்சாகமாய் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. ஓஹோ, இயேசு நீங்க இருக்கையில். Come on, let's enjoy the presence of God. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. Come on, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. Thank you, Holy Spirit. எல்லாரையும் பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாரையும் பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க. ராம் பாம் 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 பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க. பிரசன்னத்தில் இருக்கிறவர்களாக, ஓ இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து
போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. கையை தட்டி இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்படியே எழுந்து நின்று ஆமென். தாயும் தகப்பனும் நீங்க தானே. நீங்க தானே. தாயும் தகப்பனும் இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உணர்ந்து எல்லாமே பார்த்து கொள்வீங்க. Let's enjoy the presence. அப்படிதான் எல்லாரும் அசைஞ்சு ஆமென் ஆமென். எனது அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இயேசு நீங்க இருக்கையில் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே. வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அற்புதங்கள் நடைபெறட்டும். ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே அவருடைய பிரசன்னத்தை விட வல்லமையான ஒரு இடம் எதுவுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்தை விட வல்லமையான ஒரு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில வல்லமையான நேரம் என்றால் அது அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம். நீங்க எல்லாமே அதிசய தேவன் நீங்க தானே. எனக்கு ஆலோசனை கர்த்தர். அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. கையை நல்லா தட்டி ஆமென். அந்த பெட்டியை கொண்டு போய் ஓபேத்ஏதோமா அவனுடைய வீட்டில் வைக்கிறாங்க. 3 மாதங்கள் அவன் வீட்டில் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு சொல்லுங்க? பெட்டி இருந்துச்சு, பிரசன்னம் இருந்துச்சு. பைபிள் சொல்லுது அந்த பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தார். கையை நல்லா தட்டி ஆசீர்வதித்தார். எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, அழகெல்லாம் நீங்க தானே எனது இயேசு நீங்க இருக்க இல்லை நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க இல்லை நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கையை தட்டி நல்லா தட்டி நல்லா தட்டி रे मे शाकार लगा लगा दिले मैंने हाथ मेरे 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 பாருங்க, கர்த்தர் ஓபேத்ஏதோமை மட்டும் ஆசீர்வதிக்கல. அந்த பெட்டி இருந்தனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாருங்க, மனைவியம் பிள்ளைகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அவர் பிரசன்ஸ் மட்டும் உங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டு நாய்க்குட்டிய கூட கர்த்தர் ஆரோக்கியமா, நாய்க்குட்டி கூட ஆசீர்வாதமா இருக்கும். கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு ஆமா சார், என்ன சார் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாய்க்குட்டி கூட சேர்க்கிறீங்க? ஓ, அவருடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிய கூட உற்சாகமா வைக்கும். அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அதை ஆசீர்வதிக்காம விடாது. பைபிள் சொல்லு, எகிப்துல பாருங்க பெரிய கூக்குரல் உண்டாச்சான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டின் மேல கர்த்தர் அசைவானாராம். பைபிள் சொல்லுது ஒரு நாய் கூட வாழ அசைக்கவே. கை தட்டாமே இயேசு நீங்க இருக்க இல்லை எங்க குடும்பம் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே, அது தீர்க்க தரிசனமா இருக்கு, எதிர்மையா இருக்கும், பிசாசு கிரியா இருக்கு, என்ன கழுதையா இருக்கட்டும், நீங்க எல்லாமே. கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. நீங்க எல்லாமே ஒரு செகண்ட்ல பார்த்து கொள்வீங்க. எல்லாமே நீங்க பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மதுரை பாஷையில முடிச்சிருவீங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க எல்லாம் மதுரை பாஷையில பாடுங்க. நீங்க எல்லாமே கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.